ஜாய் கிறிஸ்டல் தான் மேலதான் தப்பு, மாதம்பட்டி ரங்கராஜ் பணத்தை கொடுத்து சரி கட்டிடுவாரு அப்படின்னு சொல்றாரு பைல்வான். என்னன்னு இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். பிரபல சமையல் கலை நிபுணர், நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவதா ஜாய் கிறிஸ்டல் ராவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. கர்ப்பமா அவங்க இருக்காங்கன்னு இணையத்துல போட்டோக்கள் வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறமா 2 பேருமே முத்தம் கொடுத்து கொள்ளக்கூடிய வீடியோவை அவர் தான் எடிட் பண்ணாருன்ற மாதிரி பயங்கரமா பதிவுகள்லாம் ஆயிட்டு இருக்காங்க ஜாய் கிறிஸ்டல் ரா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய முதல் மனைவி வழக்கறிஞர், ஆனா இரண்டாவது மனைவி என்ன அப்படின்னு சொல்லிக் கொள்றதுக்கு அளவில்லாத பெண். நான் கர்ப்பமா இருக்கிறதாவும் இருவரும் அப்பப்போ போட்டோக்களை பகிர்ந்து கொள்ற மாதிரியும் இருக்கு. அவங்க 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா போட்டோவை வெளியிட்டு இருக்காங்கன்னா இது பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல ஏதோ தப்பு இருக்கு. அந்த திருமணத்தை முதல்ல ஏத்துக்கவே முடியாது. அந்த திருமணம் செல்லாது. இந்த அறநிலையத்துறை சட்டத்தின்படி கோவில்ல இருந்து ஒரு ஓரத்துல திருமணம் செஞ்சுக்கிட்டாலுமே அது செல்லுபடி ஆகாது. ஏன்னா திருமணத்தை முறைப்படி பதிவு செய்யணும். முறைப்படி பதிவு செய்யணும்னா டைவர்ஸே பண்ணாம முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது எப்படி முறைப்படி பதிவு செஞ்சிருக்க முடியும்ன்ற கேள்விகள் எல்லாம் பைல்வான் ரங்கநாதன் எழுப்புறாரு. முதல்ல இந்து மத அறநிலையத்துறையிடம் இருந்து விண்ணப்பம் வாங்கி அதுல பெண்ணுக்குரியோர் மாப்பிள்ளைக்குரியோர் 2 பேருமே கையெழுத்து போட்டு அதுக்கப்புறமா சாட்சி கையெழுத்தெல்லாம் எழுதிட்டு தான் இந்த திருமணம் நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இருக்கும்போது ஒரே அறையில நின்னுக்கிட்டு இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி அது திருமணம் ஆகும்? அது மட்டும் இல்லாம முதல் மனைவி 2 குழந்தைகள் இருக்கும் பொழுது முதல் மனைவிய விவாகரத்து செய்யாம எப்படி ஒருத்தரால இரண்டாவது திருமணம் செய்ய முடியும்? நம்ம ஊர்ல அப்படி எந்த சட்டமுமே இல்லையேன்னு அழுத்தமா பேசுறாரு. ஜாய் கிறிஸ்டல் ராவுக்கு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி குழந்தைகள் இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டாவதா எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, எப்படி கர்ப்பமானாங்க? இது எல்லாமே ஜாய் கிறிஸ்டல் ராவுடைய தப்பு தான். அவங்க தான் தன்னுடைய இன்ஸ்டால திருமணம் ஆகிடுச்சு 6 மாத கர்ப்பம்லாம் பதிவிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அதை பத்தி வாய் திறக்கவே இல்லை. தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதியுடைய அண்மையில நிகழ்ச்சியில கூட ஜோடியா இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் இன்ஸ்டால இருந்து ஜாய் கிறிஸ்டல் ராவை எடுத்துட்டு எல்லா போட்டோவையும் டெலிட் பண்ணிட்டாரு. இது மூலமாவே இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி நமக்கே புரிய வருது. இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஜாய் கிறிஸ்டல் ரா மாதம்பட்டிய பிளாக்மெயில் செஞ்சுட்டு வர மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க பண்றது எல்லாமே பேரளவுக்கு பிளாக்மெயில் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன் விவாகரத்தான பல பெண்களோட உறவுல அவர் இருந்திருக்காரு. அது போலதான் ஜாய் கிறிஸ்டல் ராவோட பழகி இருக்காரு. ஆனா இந்த பெண் தான் கர்ப்பமா இருக்கிறத மறைச்சு 6 மாதம் கழிச்சு வெளியில சொல்லி இருக்கிறது முன்பே தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஒருவேளை தெரிஞ்சில்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்திருக்காது. மாதம்பட்டி ரங்கராஜ் உஷாரா இருக்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவரோட விஷயம் எதையுமே அவர் கைமீறி போக விட மாட்டாருன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல ஜாய் கிறிஸ்டல் ரா பணத்தை கொடுத்து சரி கட்டப்படுவாங்க அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் பேட்டியில பேசியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.